ஸோ இதான் விக்கெட்டை பார்த்துட்ருக்கீங்க. இந்த டோர்னமெண்ட்டோட விக்கெட்டு சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ரீசெண்ட் டைம்ஸில் மழையும் பெஞ்சிட்ருக்கு. ஸோ நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க விக்கெட்டு. ஸோ இந்த எண்டு பேட்டிங் எண்டு வச்சுருக்காங்க, அந்த எண்டு தான் பவுலிங் எண்டு. அப்படியே அவுட்ஃபீல்டு பார்த்துருவோம். ஸ்ட்ரைட்டு அவுட்ஃபீல்டு எல்லாமே கொஞ்சம் லாங்காக தான் வச்சுருக்காங்க. ஸ்ட்ரைட்டு ஒரு 75 மீட்டருக்குள்ளே இருக்கும், 65 to 70 மீட்டருக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த எண்டெல்லாம் லாங் வச்சுருக்காங்க மிட் விக்கெட்டில். இப்படி லெக் ஸ்டம்ப்ஸு எனது வருகையை மதித்து அதே மாதிரி கீப்பருக்கு பின்னாடி வந்து ரொம்ப கிட்ட ஒரு 50 மீட்டர் தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த எண்டும் கிட்டக்க வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே ஆஃப் ஸ்டம்ப்ஸ். அதே மாதிரி இந்த மூளை மட்டும் ரொம்ப லாங்கு. இருக்கிறதுலே கிரவுண்டில் வந்து இந்த மூளை மட்டும்தான் ரொம்ப லாங்காக இருக்குது. ஸோ இதான் கிரவுண்டு. இந்த டோர்னமெண்ட்டோட பால் இது தான். ஸோ கலர் வெயிட் டென்னிஸ் பால் வச்சுருக்காங்க. இங்கே புல்லட் கிரிக்கெட். நீ வானே ஸோ இங்கே நம்மளோட நெக்ஸ்ட் கமிட்மெண்ட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஏசிபி செட்டியார்பட்டி. ஸோ அங்கே தான் இருக்கும். ஆல்ரெடி மேட்சஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இன்ட்ரோ வீடியோஸ் வந்து நம்ம எடுக்க முடியல. ஸோ அதனால் மேட்ச் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் தான் எடுக்கிறோம். ஸோ இவங்க எல்லோரும் தான் கமிட்டி மெம்பர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமிட்டிக்கு எல்லாருக்கும் ஃபஸ்ட் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நம்மளை இங்கே வீடியோ எடுக்க கூப்பிட்டுருந்தது. ஸோ நம்ம வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் சைடு தான் எடுத்திருக்கோம், மதுரை சைடு. ஸோ ஃபஸ்ட் டைம்னு நினைக்கிறேன். ஸோ மதுரை சைடு வந்து எடுத்திருக்கோம். ஸோ அப்படியே நேம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவானே, அப்படியே வருஷப்படி நேம் சொல்லிடுங்க. நிர்மல், சுப்பிரமணியன், கருணாகரன், வீரனன், தம்பி பின்னாடிண்ணே ஜெகன், பிரதாப், கார்த்தி. அண்ணா பின்னாடி சொல்லுங்க. யோகேஷ், செந்தி, தரணி, ராமச்சந்திரன், சுஹேடு, கமல், செல்லத்துறை, இளையா, சரவணன், ராம், லக்ஷ்மண், அழகு, கார்த்திக், இந்த கீழே அப்படியே விக்னேஷ், அகிலேஷ், நிசாந்த், கவியரசு, அலெக்ஸ். ஸோ ஓகே, ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்லிடுங்கண்ணே. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து 30,001 வழங்கினவர் வந்து மேலூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் ஆர் குமரன், பேரூர் கழக சேர்மன் அவர்கள் வழங்கினாங்க. ரெண்டாவது பரிசு வந்து ஜிபி ராஜா, இளைஞரணி மாநில துணை செயலாளர் அவர்கள் வழங்கினாங்க. மூன்றாவது பரிசு ரூபாய் 20,001 பி வீரராகவன் அவர்கள் வழங்கினாங்க. நாலாவது பரிசு வந்து மருதுபாண்டி அவர்கள் வழங்கினாங்க. ஐந்தாவது பரிசு வந்து ஜாகிர் ஹுசேன் அண்ணன் அவர்கள் வழங்கினாங்க. அதில் வந்து மூன்றாவது நான்காவது பரிசு வழங்கினவங்க வந்து மேலூர் மதுரை மேற்கு ஒன்றிய ஊராட்சி பெருந்தலைவர் வந்து வீரராகவன் அண்ணன் வழங்கினாங்க. நான்காவது பரிசு வந்து 15,001 ஏ மருதுபாண்டிய ஆணையூர் பகுதி செயலாளர் வழங்குவாங்க. இவங்க எல்லாருக்கும் கம்பெனி சார்பாக மனமாக நன்றி. வரும் காலங்களில் இதை விட சிறப்பாக எங்களுக்கு போட்டி நடத்துவதற்கு எங்களுக்கு பெரும் ஒத்துழைப்பு தருவார்கள் என்றும், எங்களுக்கு இந்த நேரத்திலே சிறப்பான முறையில் யூடியூப் சேனல் மூலம் எங்களை வீடியோ கவரேஜ் செய்யும் அருமை தம்பி விக்ரம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி. ரொம்ப நன்றிண்ணே. ஸோ அதாவது 5 ப்ரைஸ் வச்சுருக்கீங்க. 5 ப்ரைஸுக்குமே கப்பு வச்சுருக்கீங்க. ஸோ அதே மாதிரி நிறையா ஸ்பெஷல் ப்ரைஸ்லாம் வச்சுருந்தீங்க. எதுக்கு வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கண்ணா. அந்த சின்ன ஒவ்வொரு போட்டியிலுமே நாங்கள் வந்து போட்டி வைக்கிறது எதுவுமே வந்து நாங்கள் கமர்ஷியலாக போட்டியை வைக்க மாட்டோம். எப்போவுமே வரக்கூடிய இளைஞர்களை வந்து ரொம்ப உற்சாகப்படுத்திகிட்டே இருப்போம். பெஸ்ட் மூமெண்ட் கிரவுண்டில் எனி ஒன் ஸ்ட்ரோக், அதாவது எனி ஒன் எங்களுக்கு ரசிகர்களுக்கோ இல்லை விளையாட்டு வீரர்களுக்கோ தெரிஞ்சுன்னா உற்சாகப்படுத்தினா அது வந்து கேட்சாக இருக்கட்டும், ஃபீல்டிங்காக இருக்கட்டும், பேட்டிங்காக இருக்கட்டும், பவுலிங்காக இருக்கட்டும், கீப்பிங்காக கூட இருக்கட்டும், எனி ஒன் ஒரு சின்ன ஒரு பெஸ்ட்டுன்னு தெரிஞ்சு நாங்கள் கொடுக்குறதுக்காக தான் வச்சுருக்கோம். அது பவுலருக்கு மட்டுமே சிறந்த முறையில் கொடுக்குறதுக்காக 16 கோப்பைகளும், சிறந்த ஃபீல்டருக்காக கொடுக்குறதுக்காக ஒரு 15 கோப்பைகளும், சிறந்த பேட்ஸ்மேன்களுக்காக கொடுக்குறதுக்காக வந்து ஒரு 15 கோப்பைகளும், தொடர் நாயகன் கொடுக்குறதுக்காக ஒரு 6 கோப்பைகளும், மற்றும் மெடல்கள் வந்து எல்லா பேருக்கும் அந்த நேரத்தில் டைமிங்கில் கொடுக்குறதுக்காக ஒரு 50 மெடல்களும், அதே மாதிரி சிறந்த அணிகளுக்காக தேர்வு செய்யப்பட்ட அணிகளுக்காக 5 பரிசுகளும், அதே நேரத்தில் காலிறுதியில் தோல்வி அடைஞ்சு தன்னோட வெற்றியை பதிவு செய்ய முடியாமல் காலிறுதிக்கு அரையிறுதிக்கு முந்தைய சுற்றை வெளியேறக்கூடிய அந்த 4 அணிகளுக்குமே கோப்பைகளும் எல்லாம் தேர்ட் ரவுண்ட் லூஸ் பண்ண டீமுக்குமே பிரைஸ் வச்சிருந்தீங்க. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து 2,500 ரூபாய் எங்களுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கொடுத்தோம்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணக்கூடாது. பட் அதே நேரத்தில் நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து 5,000 ரூபாய் மதிப்புள்ள கோப்பை, கப்பு, மெடல் எல்லாமே நாங்கள் கொடுத்துருக்கோம். அதனால் வந்து நாங்கள் வந்து எந்த ஒரு இடத்துலையுமே தேர்ட் ரவுண்டில் லூஸ் பண்ணவங்களுக்கே நாங்கள் 5,000 ரூபாய் மதிப்புள்ள கோப்பையில் கொடுத்துருக்கோம். அதனால் வந்து நாங்கள் எந்த இடத்துலையுமே வந்து
கிரிக்கெட்டை வந்து வணிக நோக்கத்தோடய லாப நோக்கத்தோடு நடத்தலைன்றதை நாங்கள் தெரிவிச்சுக்கிட்டு கிரிக்கெட்டை வளர்க்கணும் அப்படின்றனால வருங்கால இளைஞர்களுக்கு வந்து இது ஊக்கமாக இருக்கணுன்றக்காக நாங்கள் எல்லா இளைஞர்களையும் எல்லா நேரத்திலையும் ஊக்கப்படுத்துறதுக்காக இந்த போட்டி ரொம்ப சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்கோம். எங்களுக்கு இந்த மாதிரி வருங்காலங்கள்லையும் எல்லாரும் எங்களுக்கு சிறப்போடு ஒத்துழைப்பு தரணும்னு சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி தெரிவித்து அதே மாதிரி ஒரு ஊர் வச்சுருந்தீங்கண்ணா. ஸோ ஒரு ஊர் வச்சுருந்தீங்க, அதே மாதிரி இன்னொரு வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் அப்படி வச்சுருந்தீங்க 16 டீம். அது வைக்க காரணம் சொல்லுங்க. காரணம் என்னென்னா எங்களுக்கு ஒரு ஊருன்றது வந்து சின்ன சின்ன கிராமங்களாக இருக்கும். அதில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்க இளைஞர்கள் வந்து இப்போ ஒரு ஊரில் வந்து இந்த என்னென்னா 3 ஊருக்காரங்க பிரைஸ் எடுத்துருக்காங்க. அந்த ஒரு ஊரில் 3 பிரைஸ் எடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஊரில் வந்து ஒரே ஒரு பேட்ஸ்மேன் இருப்பார், ஒரே ஒரு பவுலர் இருப்பார், இல்லை ரெண்டுமே செய்யக்கூடிய ஒரே ஆளாக இருப்பார். அவருக்கான விதத்தை வந்து நம்ம வெளில கொண்டு வரணும். பெரிய டீம் வந்து என்ன ஆகணும்னா கமர்ஷியல் இருக்கக்கூடிய டீம்லாம் வந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒவ்வொருத்தர் தேர்வு செஞ்சு அந்த டீம் 11 பேருமே ஸ்டார் பிளேயராகவே இருப்பாங்க. அந்த 11 பேர் ஸ்டார் பிளேயரை அந்த ஒரு ஊரில் வந்து ஃபைனான்ஷியல் ரீதியாக அவரால் என்ட்ரன்ஸ் ஃபீஸே கட்ட முடியாத நிலைமையில் வந்து ஒரு 2500 ரூபா கொடுத்து பஸ்ஸு பைக்கு போக்குவரத்து எல்லாம் செலவழிக்கிற போது அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு மேட்ரு வரும். ஆனால் அந்த தரப்பில் கூடிய விளையாட்டு வீரர்களை நாங்கள் கண்டறிஞ்சு அந்த ஊரை வந்து நாங்கள் ஊக்கப்படுத்தணும் நோக்கத்தினால இந்த ஒரு கிரிக்கெட் விளையாட்டு டீம் நம்ம மேலே கொண்டு வரணும் அப்படின்றனால அவங்களுக்கு மட்டும் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து 16 அணியை நாங்கள் கொண்டு வந்தோம். இந்த 16 அணிலேருந்து 2 அணி தேர்வு செய்யப்பட்டு அவங்க நாங்கள் பரிசு இந்த நேரத்தில் அவங்க மிகப்பெரிய ஒரு பரிசை கொடுத்து அவங்க நாங்கள் வந்து கிரிக்கெட் வளர்ச்சிக்கு அவங்களை வழிநடத்தி சென்று நாங்கள் பெருமையாக சொல்லுவோம். ஓகேண்ணா. அதே மாதிரி வெயிட் டென்னிஸ் பால் நடந்துச்சு நம்ம டோர்னமெண்ட். ஸோ அதே மாதிரி கிரவுண்டு கரெக்டாக இருக்குது, நம்ம ஊர் கரெக்டாக எங்கே இருக்குன்னு சொல்லிடுங்கண்ணா. நம்ம ஊர் வந்து மதுரை மாவட்டம். நம்ம ஊர் மதுரை மாவட்டம்னு சொன்னாலே எல்லாருமே தெரியும். வல்லாலப்பட்டி வந்து அலர்கோல் டு மேலூர் ரூட்டில் வந்து எக்ஸாக்ட்லி 15 கிலோமீட்டரில் மிடில் ஆஃப் த ஹார்ட்டில் இருக்கக்கூடியது அந்த கிரவுண்டு. 15 கிலோமீட்டரு ஈஸ்ட் 7.5 கிலோமீட்டர் இருக்கும், வெஸ்ட் 7.5 கிலோமீட்டர் இருக்கும். அதே மாதிரி 7.5 கிலோமீட்டர் பிரிச்சிங்கன்னா நடுவில் இருக்கக்கூடியது மிகப்பெரிய மைதானம், அரசு மைதானம். இந்த மைதானத்தில் வந்து கிட்டத்தட்ட இது வந்து ஆமாம், அதையும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, வீடியோ எடுக்கலே சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அதை பற்றி கேட்போன்ட்டு தான், அதை பற்றியும் சொல்லிருங்கண்ணா. அந்த கிரவுண்டை பற்றி மைதானத்தில் வந்து இந்திய ஆளுமை பணியில் கூட வந்து ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ், டிஎஸ்பிஸ், இன்ஸ்பெக்டர்ஸ், எஸ்ஐஸ், போலீஸ், இராணுவம், அதே மாதிரி ரெவன்யூ துறையில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய லெவலில் இருக்கக்கூடிய அவங்க எல்லாமே வந்து இந்த பள்ளியில் படித்தவங்க, அரசு பள்ளியில் படித்தவங்க இவ்வளவு பேர் ஊழியராக இருக்காங்க அப்படின்றது மதுரை மாவட்டத்தில் சொல்லணும்னா எங்கள் ஸ்கூலை தவிர இந்த கிரவுண்டை தவிர சொல்கிறதுக்கு பெரிய லெவலில் யாரும் இல்லைன்றது நாங்கள் கர்வத்தோட பெருமை. சூப்பர்ண்ணா. ஸோ அதே மாதிரி நம்ம ஊரோட இன்னும் சிறப்பு என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுங்கண்ணா. எங்கள் ஊரில் சிறப்புன்னு சொன்னாலே எங்கள் ஊர் தான் ஒற்றுமை தான். எங்கள் ஊரில் வந்து யாரையும் நாங்கள் வேற்றுமையை பார்க்கவே மாட்டோம். யாரை கூப்பிட்டாலும் அண்ணன் தான், யாரை கூப்பிட்டாலும் தண்ணி ஊரே சிறப்பு. எல்லாருமே எங்களுக்கு சிறப்பு தான். எங்களுக்கு வந்து என்னென்னு சொல்ல போனோம்னா 7 மந்தை தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்தில் இருந்த முதல் பேரூராட்சி நாங்கள் தான். முதல் பேரூராட்சி நாங்கள் தான். இன்றைக்கி தான் 2-3 பேரூராட்சி வந்துருக்குன்னு சொல்கிறாங்க. பட் நாங்கள் முதல் பேரூராட்சி நாங்கள் தான். எங்கள் ஊருக்கு வந்து எவ்வளவு ட்ரை ஆனாலும் எங்கள் ஊரில் தண்ணியே இல்லாமல் இருக்காது. ஏன்னா அழகர் மலை இருக்கிறனால தண்ணி அங்கே பேஞ்சா போது எங்கள் ஊருக்கு தண்ணி போய்கிட்டு இருக்கு. எங்களுக்கு அழகர் மலைக்கு 8 கிலோமீட்டர் வித்தியாசம். எங்களுக்கு மழையே பெய்ய வேணாம், எங்களுக்கு தண்ணியே தேவையில்லை. எங்களுக்கு தோன்றுனா 10 அடியில் தண்ணி இன்றைக்கி கிடைக்கும், சித்திரை மாதம் தண்ணி கிடைக்கும். அதனால் எங்கள் ஊருக்கு பெருமைன்னு சொல்கிறதுக்கு இது போதும். மண்ணை தோன்றா தண்ணி கிடைக்கும். அதே மாதிரி ஆக்குறதுக்கு எங்களுக்கு உழைப்பாளி இருக்காங்க. எல்லாமே விவசாயம் தான். ஆமாம், முழுக்க விவசாயம். சரி, ஓகேண்ணா. சரி, ரொம்ப நன்றிண்ணா நம்மளை வீடியோ இருக்க கூப்பிட்டுருந்ததுக்கும். ஸோ பிரதாப் அண்ணன் சொல்லியிருந்தாங்க. அப்படி கமிட்டி எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்களுக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு ஆட்டமும் ஊக்கமாய் தலைமையேற்று அருமை துணை முதல்வர் அருமை பாசமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மதுரை வடக்கு மாவட்ட மேலூர் வடக்கு ஒன்றிய வல்லாலப்பட்டி பேரூர் கழக மற்றும் திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பாக நடத்தப்பெறும் மாபெரும் மாவட்ட பிரதிநிதி பேரூர் கழக செயலாளர்
செயலாளருமான ஆர் குமரன் அவர்களுக்கும் எங்களுக்கு இரண்டாவது பரிசை வழங்கி ஆர் குமரன் பேரூர் கழக சேர்மன் மேலூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறோம். சகோதரர் அவர்களே அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். நன்றி. விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அருமை தம்பி பொறுப்பாளரும் அருமை தம்பி சந்தோஷ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க தரணி அவர்களை அழைக்கின்றோம். சார்பாக வழங்கப்படுகிறது. அருமை மாப்பிள்ளை கௌதம் அவர்கள் வழங்குகிறார்கள். நன்றி நன்றி நன்றி. மின்சாரத்துறை அருள் அண்ணன் அவர்களை விழா மேடை அழைக்கின்றோம். ஊக்கமாக செயல்பட்ட அனைவருக்கும் நன்றி. விழாவில் சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி. கட்சி பிரமுகர்களுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் உள்ளூர் நேயர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி. மாப்பிள்ள நன்றி. எல்லாரும் வாங்கப்பா. பேரை டைம் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. வந்துடணும். மணி ஆச்சுன்னா கிரௌண்டுக்குள்ள இருந்தா என்ன ரன்னிங் மட்டும் பார்த்து வரைக்கும்